Hi Chelakutis, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல செகண்ட் டேர்ம்ல யூனிட் ஃபர்ஸ்ட் ஹீட் அந்த லெசனுக்கான புக் பேக் क्वेश्चंस தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க क्वेश्चन ஆன்சர் போயிடலாம். இப்போ பாருங்க இவாலுவேஷன்ல choose the appropriate answer. First question பாருங்க, when an object is heated the molecules that make up the object என்ன ஆகும்? begin to move faster. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஏதான் ஆன்சர். த யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல். அதாவது ஹீட்டோட யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூல். பி த ஆன்சர். தேர்டு, 1 liter of water at 30 degrees Celsius is mixed with 1 liter of water at 50 degrees Celsius. The temperature of the mixture will be என்ன ஆகும்? Around 40 degrees Celsius. D the answer. அடுத்தது fourth, an iron ball at 50 degrees Celsius is dropped in a mug containing water at 50 degrees Celsius. The heat will not flow from iron ball to water or from water to iron ball. ரெண்டுத்துக்கும் எதுக்கும் மூவ் ஆகாது. ஏன்னா ரெண்டும் ஒரே டிகிரி செல்சியஸில் இருக்குது. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ டேஸ் பாடி டு எ டேஸ் பாடி. அதாவது ஒரு பொருளை வந்து வெப்பப்படுத்தும் போது அதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பாடி டு கோல்ட் பாடிக்கு அந்த ஹீட் வந்து ஃப்ளோ ஆகும். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது செகண்டு, த ஹாட்னஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை இட்ஸ் டெம்பரேச்சர். வெப்பநிலை பொறுத்து. சரியா? த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். ஃபோர்த்து, சாலிட் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங். சாலிட் வந்து ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுருங்கும், கான்ட்ராக்ட். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது ஃபிஃப்த்து, 2 bodies are said to be in the state of the thermal equilibrium if there is no transfer of heat taking place. அதாவது வெப்பப்படுத்தும் போது ரெண்டு பொருளுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லை அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரியா? வெப்ப சமநிலையில் இருக்கும். அதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்டு பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஆன்சர். ஃபால்ஸாக இருந்தால் கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹீட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி தட் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ ஹாட் பாடி டு கோல்ட் பாடி. ஹீட் வந்து ஹீட்டாக இருக்கிற இடத்துலேருந்து கூல் பிளேஸுக்கு நகரும். சரியா? அது சரி, ட்ரூ. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ட்ரூ. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் இஸ் ஃபார்ம்டு when heat is released from water. இது வந்து wrong. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா steam is formed when heat is absorbed from water. சரியா? அதுதான் கரெக்டான ஆன்சர். தேர்டு பாருங்க, thermal expansion is always a nuisance அப்படிங்கிறாங்க. இது ஃபால்ஸ். thermal expansion is always not nuisance அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது wrong. ஃபோர்த்து பாருங்க, borosilicate glass does not expand much on பீயிங் ஹீட். அப்போ போரோசிலிகேட் கிளாஸை வந்து சூடுபடுத்தும் போது அது எக்ஸ்பேண்ட் ஆகாது அப்படிங்கிறது ட்ரூ. சரியா? ஃபிஃப்த்து, த யூனிட் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் சேம். கிடையாது, அது தப்பு. த யூனிட் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து ராங். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்துட்டு அடுத்தது கொஷின் ஆன்சர் போயிடலாம். மேட்ச் த ஃபாலோயிங். ஹீட் பாருங்கள் ஜூல், டெம்பரேச்சர் கெல்வின், தெர்மல் ஈக்குலிபிரியம் பார்த்தீங்கன்னா நோ ஹீட் ஃப்ளோ. சமநிலையாக இருந்துச்சுன்னா ஹீட் வந்து ஃப்ளோ ஆகாது. அடுத்தது ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ், பாய்லிங் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ். மற்ற அனாலஜி மற்ற எல்லா கொஷின்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா தனியாக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், அதில் பார்த்துடலாம். ஓகே குட்டீஸ் பாருங்கள், கிவ் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங். வந்து நம்ம என்ன சொல்லணும், என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் கொடுக்கணும். An ordinary glass bottle cracks when boiling water is poured in, but in a borosilicate glass bottle does not. அதாவது ஆர்டினரி கிளாஸில் வந்து பாய்லிங் வாட்டரை ஊற்றும் போது அது வந்து கிராக் ஆயிரும். இதே போரோசிலிகேட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றணும்னா என்ன ஆகாது? கிராக் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. The reason is that the borosilicate glass does not expand much on being heated and therefore they do not crack. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரோசிலிகேட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்திற்கு வந்து மிக குறைவாகவே விரிவடையும் தன்மை இருக்குது. சரியா? எனவே இது வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிறதில்ல. சரியா? அடுத்த செகண்டு, த எலக்ட்ரிக் வயர் விச் சாக் இன் சம்மர் became straight in winter
அதாவது எலக்ட்ரிக் ஒயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரில் ரொம்ப லூஸாக இருக்கும், தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா வின்டரில் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. டியூரிங் சம்மர் த thermal எக்ஸ்பென்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் எலக்ட்ரிக் ஒயர். இன் வின்டர் இட் கான்ட்ராக்ட் ஸோ இட் பிகம் ஸ்ட்ரெயிட். அதாவது மின் கம்பத்தில் இருக்கிற மின்சார கம்பி வந்து இந்த சம்மர் சீசனுங்கும் போது ரொம்ப லூஸாகவும் குளிர்காலத்தில் வந்து பார்த்தாங்கன்னா நேராகவும் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுன்னா இந்த ஒயர், அதாவது உலோகங்கள் வந்து மின்சார கம்பி போன்றது, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் வெப்பத்தால் தெர்மல் எக்ஸ்பென்ஷனால் விரிவடையும். சரியா? ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ அதனால தான் சம்மரில் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஒயர்லாம் விரிவடையும் அப்படின்னா லூஸ் ஆயிரும் இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ லூஸ் ஆயிரும், அதனால தான் அது தொங்கிட்டு இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா வின்டரில் அது சுருங்கும் போது இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் காரணம். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்த தேர்ட் பாருங்கள். rivet is heated before fixing in the hole to join two metal plates. அதாவது ரெண்டு உலோக தகடுகளை வந்து பிணைக்கும் போது அப்படிங்கும்போது சேர்க்கும்போது அரையப்படுறதுக்கு முன்னாடி கடையாணி அப்படிங்கிறது வெப்பப்படுத்துவாங்க, ஹீட் பண்ணுவாங்க. சரியா? என்ன காரணம் அப்படின்னா when we heat rivet expansion takes place and become soft. அது வந்து சாஃப்ட் ஆயிரும். one end of the rivet is hammered. அதாவது சுத்தியில் வச்சு அடிக்கும்போது நியூ ஹெட் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? when cooled, இதே கூல் ஆகும்போது the rivet will கான்ட்ராக்ட் சுருங்குது அண்ட் ஹோல் டைட்லி, சுருங்கி ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குது. இதுதான் காரணம். சரியா? அதாவது குளிரும் போது சுருங்கிறதுனால இறுக்கமாக பிடிச்சிக்குது. சரியா? அடுத்தது ஆனாலஜி பாருங்கள். ஆனாலஜி அப்படின்னா ஒப்புமை. ஹீட்டுக்கு வந்து ஜூல், டெம்பரேச்சருக்கு கெல்வின், ஐஸ் கியூப் வந்து 0 டிகிரி செல்சியஸ். ஸோ பாய்லிங் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். தேர்டு, டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ் பார்த்திங்கன்னா ஹீட்டு, ஆவரேஜ் கைனடிக் ஆஃப் எனர்ஜி பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். சரியா? அடுத்தது கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பாருங்கள். மிக குறுகிய விடையளி. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். மேக் அ லிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஹோம் ஃப்ரம் விச் வி கெட் ஹீட். அதாவது வீட்டில் எந்தெந்த மின்சார சாதனத்தினால நமக்கு வந்து வெப்பத்தை வந்து நம்ம பெறுகிறோம் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணணும். சரியா? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக்கல் கெட்டில், மைக்ரோ ஓவன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட்டை கொடுக்குது இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஷின். வாட் இஸ் த டெம்பரேச்சர்? வெப்பநிலை அப்படிங்கிறது என்ன? த மெஷர்மெண்ட் ஆஃப் த அவேர்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் டெம்பரேச்சர். சரியா? ஒரு பொருள் வந்து எவ்வளவு வெப்பமாவோ அல்லது குளிர்ச்சியாவோ இருக்கிறத அளவிடும் அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அடுத்த தேர்ட் கொஷின். வாட் இஸ் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்? அதாவது வெப்ப விரிவு அப்படின்னு சொல்கிறது, விரிகிறது, எக்ஸ்பேண்ட் ஆகிறது. வாட் இஸ் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். அதாவது ஒரு பொருளை வந்து வெப்பப்படுத்தும் போது அது வந்து விரிவடையுது, அதுதான் அதோட தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது. ஃபோர்த் கொஷின். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தெர்மல் ஈக்குலிபிரியம்? அதாவது சமமாக இருக்கிறது. இந்த வெப்பம் வந்து தெர்மல் வந்து சமமாக இருக்கிறது அப்படின்னா என்ன? when two objects is in thermal contact no longer affect each other's temperature, there exists thermal equilibrium. அதாவது ரெண்டு பொருளுக்கிடையே வெப்பம் வந்து சமமாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா வெப்ப சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெப்ப சமநிலையில் ஒன்னோட வெப்பநிலை வந்து இன்னொரோட வெப்பநிலை வந்து பாதிக்கிறது இல்லை. சரியா? அஃபெக்ட் பண்ணுறதில்ல. நோ லாங்கர் அஃபெக்ட் ஈச் அதர்ஸ். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின். வாட் டிஃப்ரென்ஸ் டூ யூ திங்க் ஹீட்டிங் தி சாலிட் வில் மேக் இன் தேர் மாலிக்யூல்ஸ்? அதாவது வெப்பத்தினால திடப்பொருளோட மூலக்கூறு ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறில் ஏற்படும் மாற்றங்கள், திடப்பொருளில் இருக்கிற மூலக்கூறில் ஏற்படும் மாற்றங்கள். when we heat solids the vibration and movements of molecules will increase. அதாவது வெப்பத்தினால திடப்பொருளோட மூலக்கூறு வந்து இடைவெளி வந்து அதிகரிக்குது. சரியா? the temperature of the object increases. வெப்பநிலை அதிகரிக்குது. மூலக்கூறோட அதிர்வும் இயக்கமும் வந்து அதிகரிக்குது. சரியா? அதிர்வுங்கிறது வைப்ரேஷன் மூமெண்ட்ஸ், அதிர்வும் இயக்கமும் வந்து அதிகரிக்குது. அப்புறம் வெப்பநிலை அதிகரிக்குது. the distance between molecules will increase. அதாவது இடைவெளியும் அதிகரிக்குது. சரியா?
அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். அதாவது வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் என்ன வித்தியாசம், ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன வித்தியாசம். ஹீட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி மாலிக்யூல்ஸ் ஆர் தேன் இன் த ஆப்ஜெக்ட். அதாவது வெப்பம் அப்படிங்கிறது ஒரு பொருளில் எவ்வளவு மூலக்கூறில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, சரியா. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது, டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் மூவ் ஆர் வைப்ரேட் இன் த சப்ஸ்டன்சஸ். வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பொருளோட அணு அல்லது மூலக்கூறில் எவ்வளவு வேகத்தில் இயங்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையிறது டெம்பரேச்சர், சரியா. ஹீட் மெஷர்ஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் த சப்ஸ்டன்சஸ். டெம்பரேச்சர் மெஷர்ஸ் த ஆவரேஜ் கைனடிக். இது வந்து டோட்டல் எல்லா டோட்டலாக கைனடிக் எனர்ஜி வந்து மெஷர் பண்ணுறது. இது வந்து ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்து மெஷர் பண்ணுறது, சரியா. இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா, ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் ஜூல், டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின், சரியா. கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இது எல்லாமே வந்து டெம்பரேச்சருக்கு வரும். அடுத்தது ஆன்சர் இன் டீட்டெயில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது வெப்ப விரியறது தகுந்த எக்ஸாம்பிள்ஸோட விளக்குங்க அப்படிங்கிறது. தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது, த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்சஸ் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தட் சப்ஸ்டன்சஸ். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது வந்து விரிவடையுது, இதுதான் வந்து அது வெப்ப விரிவு, அதாவது தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறது, சரியா. ஃபிட்டிங் த அயன் ரிம் ஆன் த வுடன் வீல். The diameter of the iron ring is slightly less than that of the wooden wheel, so that it can be easily slipped on from the rim of the wooden wheel. The iron ring is therefore first heated to a high temperature so that it depends in size, and the hot ring is then easily slipped over the rim of the wooden wheel. Cold water is now poured on the iron ring so that it contracts in size, then hold the wooden wheel tightly. சரியா. அடுத்தது riveting. Rivets are used to join two steel plates together. How rivets is driven through the holes in the plates. One end of the rivet is hammered to form a new rivet head. அதாவது சுத்தியல் வச்சு அடிக்கும் போது ஒரு புது rivet head வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து கூல் ஆச்சுன்னா, when cooled the rivet will contract, சுருங்குது, and hold the two plates, ரெண்டு பிளேட்ஸையும் டைட்டாக பிடிச்சி இறுக்கிக்குது, சரியா, tightly together. அடுத்தது cracking of a thick glass tumbler. Glass is a poor conductor of heat. ஹீட்டை வந்து அதிகமாக கண்டக்ட் பண்ணாது இது கிளாஸ். when hot liquid is poured into the tumbler, the inner surface of the tumbler becomes hot. உள் பகுதி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாயிடும், and expand while the outer surface remains at room temperature and does not expand. அதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா உள்ளே வந்து அது விரிஞ்சிரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ரூம் டெம்பரேச்சர்லாம் இருக்கும், வெளிப்பகுதி வந்து அந்த கண்ணாடியோட வெளிப்பகுதி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும், அது விரிவடையாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக் ஆகும், சரியா. உள்ளே விரிவாகுது, வெளியும் விரிவாச்சு அப்படின்னா ரெண்டும் விரியும் போது கரெக்டாக இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விரிஞ்சும் இன்னொரு இடத்துல பின்னாடி பக்கம் விரியாமையும் அப்படி இருந்துச்சுன்னா அது உடஞ்சிரும், சரியா. ஸோ டஸ் நாட் எக்ஸ்பேண்ட் டியூ டு திஸ் அன்ஈக்குவல் எக்ஸ்பென்ஷன். இது வந்து ஈக்குவலாக இல்லை, அன்ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இந்த டம்ளர் வந்து கிராக் ஆகுது, சரியா, இதுதான் காரணம். ஓகே குட்டீஸ், அடுத்தது கொஷின் பேஸ்ட் ஆன் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ் ஸ்கில்ஸ். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். when a window is accidentally left open a winter night, will you feel uncomfortable because the cold is getting in or because the heat is escaping from the room? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குளிர்காலத்தில் நைட்டில் நீ தூங்கிட்டு இருக்கும்போது உங்களோட பெட்ரூமில் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜன்னல் கதவு வந்து தற்செயலாக திறந்துடுது, சரியா. அந்த குளிர்னால உன்னோட தூக்கம் வந்து களைஞ்சு சிரமமாக உணர்ற, சரியா. இதுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து திடீர்னு காற்றடிச்சு ஜன்னல் திறந்துக்குது, குளிர் காற்று நம்ம மேலே வந்து படுது, நம்மளோட தூக்கம் வந்து களைஞ்சிருது. இதுக்கு என்ன காரணம்? அதாவது வெளியே உள்ள குளிர்ச்சி நம்மளோட ரூமுக்குள்ளார கடத்தப்படுறதுனால இரண்டில் உள்ள விடைக்கான இந்த காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. பாருங்க, when a window is left open a winter night, I will feel uncomfortable because the heat is escaping from the room. அதாவது the heat will transfer from high temperature to low temperature. நம்ம ரூமுக்குள்ளார ஹை டெம்பரேச்சர் இருக்கும், வெளியே பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் இருக்கும். எப்போவுமே வந்து ஹீட் என்ன ஆகும், ஹை டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துக்கு பாஸ் ஆகும், இதுதான் காரணம். ஸோ
இந்த ஹீட் வந்து வெளியே போகும்போது அந்த அந்த லோ டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல வந்து அது வந்து உள்ளே வரும். அந்த குளிர்ச்சி உள்ளே வரும்போது நமக்கு வந்து சில்லுன்னு ஃபார்ம் ஆகுது. சரியா, நம்ம உணர்றோம். டியூரிங் வின்டர் கோல்டு ஏர் என்டர்ஸ் த ரூம், ஸோ ரூம் டெம்பரேச்சர் வில் டிக்ரீஸ். ரூம் டெம்பரேச்சர் வந்து நம்ம கதவு ஜன்னல்லாம் சாத்திக்கும் போது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் வின்டர் சீசனில். இதே வந்து பார்த்திங்கன்னா கதவெல்லாம் திறந்து வச்சுருந்தா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆயிடுது. அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். சப்போஸ் யுவர் நார்மல் பாடி டெம்பரேச்சர் வாஸ் லோயர் தேன் தட் வாட் இட் இஸ், ஹவு வுட் த சென்சேஷன் ஆஃப் ஹாட் அண்ட் கோல்ட் சேஞ்ச். அதாவது ஒருவேளை நம்மளோட உடல்நிலை வந்து நம்மளோட இயல்பான வெப்பநிலையை விட குறைஞ்சி போயிட்டு தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். அப்போ வந்து நம்ம உடம்பு வந்து என்ன ஆகும், சுற்றுச்சூழலை வந்து முன்பு இருந்ததை விட எவ்வாறு உணரும் அப்படின்னு கேட்குறாங்க. when our body temperature is lower than the normal temperature, we feel hot from the surrounding. அதாவது நம்ம உடல் வந்து சுற்றுச்சூழல் முன்பு இருந்ததை விட வெப்பமாக வந்து நம்ம உணர்வோம். சரியா, பிகாஸ் த சரௌண்டிங் டெம்பரேச்சர் வில் பி ஹை கம்பேர்ட் டு அவர் பாடி. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியை விட சரௌண்டிங் டெம்பரேச்சர் ஹையாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஹீட்டாக நம்ம உணர்வோம். சரியா, அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள். இஃப் யூ ஹீட் அ சர்க்குலர் டிஸ்க் வித் அ ஹோல், வாட் சேஞ்ச் டூ யூ எக்ஸ்பெக்ட் இன் த டயாமீட்டர் ஆஃப் த ஹோல்? Remember that the effect of heating increase the separation between any pair of particles. அதாவது துளையில் இருக்கிற வட்ட தகட்டை வந்து வெப்பப்படுத்தும் போது தகட்டோட துளையில் விட்டத்தில் என்ன மாற்றம் எதிர்பார்க்க முடியும்? வெப்பத்தினால அந்த துகள்களுக்கிடையேயான இடைவெளி அதிகரிக்கும் அப்படிங்கிறத நினைவில் நம்ம கொள்ளணும். சரியா, ஆன்சர் பாருங்கள். Many of us expects that the diameter of hole will increase because the circular disc is free to expand in all directions as well. Note that the expansion of metal due to heating is not like gas spreading out wherever space is available. The correct way to think about it is as follows. Hole size is irrelevant in this case. So we can think that hole is very large. If we carve a hole so large that its radius is slightly less than that of the circular disc itself, then we will have a ring. It is obvious that the radius of the ring will increase. As atoms have more energy, so their oscillation amplitude will increase. As the diameter of the ring increases, the diameter of the hole will also increases. For example, if you want to insert one hollow pipe inside another hollow pipe of the same diameter, just heat any one and insert the second one into the heated pipe. This explains the answer in easy way. So it says that diameter will increase with increasing temperature. அதாவது தகடானது வெப்பப்படுத்தும் போது விரிவடையுது. எனவே தகட்டின் துளையை வந்து அதிகரிக்கும் போது, அதாவது வெப்பத்தை அதிகரிக்கும் போது இந்த விட்டமும் அதிகரிக்குது. எங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப்பை வந்து ரெண்டு ஒரே அளவில் பைப்பை வந்து நம்ம உள்ளே நுழைக்க முடியுமா? இப்போ வந்து ஒரு பைப்பு, பெரிய பைப்பு இருக்குது, அதுக்குள்ளார ஒரு சின்ன பைப்பு வந்து நுழைக்கலாம். ஆனால் ரெண்டும் ஒரே அளவு பைப்பு இருக்கும்போது ரெண்டும் சரிசமமாக நுழைக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப்பு வந்து ஹீட் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா? ஹீட் பண்ணும்போது அது கொஞ்சம் விரிவடையும். ஸோ ஹீட் பண்ணாத பைப்பை ஹீட் பண்ண பைப்புக்குள்ளார நம்ம விட முடியும். அதுதான் காரணம். ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. சரியா, இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு லெசனுக்கான கொஷின் ஆன்சர் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஒரு லெசனாக நான் போட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவு வந்து கவர் பண்ணிடுவேன் இந்த வாட்டி. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே உங்களை நோக்கி வரும். ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.